ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். இது நான் இருக்கிற வீடு இல்லை, இது எங்கள் கடைசி அக்கா வீடு. நான் ஊருக்கு வந்திருக்கேன் இல்லையா, அதனால் இங்கே வந்து 2 நாள் ஆகுது. சரி, அவங்க வீட்டை அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து வாடகை வீடு தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு. இது வந்து இன்னொருத்தவங்களோட வீடு. இது வந்து வாடகை வீடு தான். இது வந்து இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, மொத்தமே 2 வீடு தான். இது 2மே வந்து வாடகை வீடு தான். வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இது வந்து தம்பியோட சைக்கிள் ஃபஸ்ட்டில் இருக்கா. இங்கே மாடிப்படி மொட்டை மாடிக்கு போகிற வழி இது. இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, தேவையில்லாத திங்ஸ்லாம் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாரு பாப்போ, இதுதான் மெயின் டோர். எங்க தம்பி போகிறான் பாரு, இங்கே பாருங்கள், அம்முலு. இதுதான் ஹாலுங்க. ஹால் வந்து இது ஃபுல்லாக வந்து தம்பி விளையாட்டு ஜாமான் தூக்கி போட்டிருக்கான். நான் இங்கே வந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். 2 நாளுமே இந்த ஜாமத்தை எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருந்தானா, நானும் க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தாலும் எப்படியா இருந்தாலுமே இதே மாதிரி தான் இருக்குது. நான் 2 நாளில் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால சரி பரவாயில்ல அப்படியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணி வச்சாலும் திரும்பி எடுத்து கொட்டி விளையாட தான் போகிறானுங்க அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், கால் வைக்க இடம் இல்லை, அப்படியே கிடக்கு. இங்கே ஹால் வைக்கல, ஹாலில் வந்து கபோர்டு வைக்காமல் விட்டுருக்காங்க. அதனால் இது என்ன இது பேர் என்னது, பூஜாடியா? அது வந்து முன்னாடி பழைய வீட்டில் வந்து பெரிய கபோர்டு இருந்துச்சு, அதில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கபோர்டு இல்லை ஹாலில் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் வச்சுட்டாங்க. அப்புறம் இங்கே எல்லாமே ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே வந்து லக்ஷ்மி, என்னது வாஸ்து லக்ஷ்மி, அது இல்லைல்ல, வாஸ்து லக்ஷ்மி, ஆமாம். இப்போ இந்த ஆர்டர் போட்டு வாங்கினீ அது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபோட்டோஸ், அப்புறம் இங்கே கீ செயின் மாட்டுறதுக்கு இருக்கா. அதே மாதிரி இங்கே கபோர்டு இல்லாததுனால இந்த ஜன்னலில் கொஞ்சம் இடம் இருந்துச்சா, அதிலே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே சோஃபா. இது மேரேஜ் எப்போ வாங்கினது, எத்தனை வருஷம் தானே ஆகுது? 7-8 வருஷம் ஆகிடுச்சா? 7 வருஷம் தான், 5 வருஷம் ஆகுது இது. அதுக்கப்புறம் இங்கே தம்பி ஃபோட்டோ, சாருவோட ஃபோட்டோ இருக்கா. இது வந்து மோஷிகாவோட பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ, அதில் கொடுத்த கேலண்டர் இது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிள்ளையார். இங்கே வந்து உள்ளே வந்து சாமி ரூம் வச்சுருக்காங்க. இங்கே சாமி ரூம் உள்ளே வந்து காட்டுறாங்க. குட்டியை தான் வச்சுருக்காங்க, கரெக்டாக பார்த்தோம். ஆனால் கீழே காலில் விழுந்துலாம் கும்பிட்ற மாதிரி இல்லை, அப்படி நின்றுட்டே சாமி கும்பிட வேண்டியது தான். ரொம்ப குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். கபோர்டெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் இடம் வச்சுருந்துக்கலான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மற்ற வீடு நான் இருக்கிற வீட்டிலலாம் வந்து பூஜை அறையே தனியாக கிடையாது, ஆனால் இதில் வச்சுருக்காங்க, பரவாயில்ல தான் இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிச்சனுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே எந்த சைடு காட்டலை, இங்கே டிவி வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே டிவி, அங்கே தம்பியோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. டோட்டல் ஓவராலாக நான் வந்து ஹால் காட்டுறேன். இது டிவியா, இது வந்து ஃப்ரண்ட்டு வாசப்படி, இந்த ரைட் சைடு 2 லெஃப்ட் சைடு காட்டிட்டேன். இங்கே சோஃபா, ஃபுல்லாக ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பூஜை அறை, அப்புறம் அங்கே ஒரு பெட்ரூம். இந்த சைடு வந்து கிச்சன் இருக்குது. கிச்சனை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பெட்ரூம் காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து இங்கே ஒரு பீரோவில் வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறம் இங்கே கட்டில், அவ்வளோதான். இங்கே ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, ஆனால் பண்ணலை இன்னும். இங்கே வந்து அட்டாச்டு பாத்ரூம் இங்கே இந்த சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கபோர்டு. ரூமில் 2த்துலேயுமே வந்து கபோர்டு வச்சுட்டாங்க, பட் ஹாலில் மட்டும் வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இல்லை, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஹோம் டூர்லேயே, அதனால் அதை நான் தனியாக போடுறேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. பெட்ரூம் நல்லா பெருசு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் காட்டுறேன். இது செகண்ட் பெட்ரூம். இங்கே வந்து இங்கேயுமே எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கான். ஃபுல்லாக கார் தான் இங்கே இருக்கிறதும். இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூம்லேயுமே இருக்குது 2 பாத்ரூம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பீரோ. இது நான் ஓப்பன் பண்ணி காட்டல, உள்ளே நான் இன்னுமே பார்க்கவே இல்லை. அப்புறம் இந்த சைடெலாம் வந்து வீடு எதுவுமே கிடையாது. இந்த சைடு வந்து அது கோர்ட் இருக்குது. அங்கே கோர்ட்டுக்கு பேக் சைடு தான் அங்கே வீடு இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன் காட்டுறேன்.
இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, இங்கே கிரைண்டரு, அதுக்கப்புறம் இங்கே தான் சிங்க் இருக்கா. இது வந்து சமைச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. லைட்டு போட்டுக்கிறேன், லைட் இருக்குல்ல. குழம்பு வச்சிட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்காது கொஞ்சம். இங்கே வந்து பாத்திரம் கவுக்கிறதா, இது இண்டக்ஷன். அவ்வளோதாங்க. இங்கே இது என்னது, இது ஜாமான் எல்லாமே கவுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே அரிசி மற்ற என்னது பண்டம் பாத்திரம் எல்லாமே இருக்குது. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜு டூர் வந்து அப்புறம் போடுறதுனா போடுறேன் அப்புறமா. அவ்வளோதான். இப்போ வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணலைங்க. நான் வந்து ஹோம் டூர் போடணும் அப்படின்லாம், ஆனால் நான் ஊருக்கு போய்டுவேணும் அப்படிங்கிறதுனால நம்ம நான் வர்றது ஒரு 1 இயர் ஆனாலும் ஆகலாம். அதனால் சரி இருக்கிறது அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுனால நான் எதுவுமே ப்ராப்பராக பண்ணல. ஹாலுமே இப்படி தான் இருக்கும். தம்பி விளாண்டதோட கிடக்கு. கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு கேட்டேன். இதுவுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணலை. உடனே வந்து இப்படி வச்சுருக்கீங்க அப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. அரேஞ்ச் பண்ணாமல் சும்மா ஊருக்கு போயிட்டு நாங்கள் இப்போ தான் வந்தோம். மேரேஜுக்கு ஒரு 2 வீக்ஸாகவே அங்கே தான் இருந்தாங்க எல்லாருமே. அதனால் க்ளீன் பண்ணாமல் ஓரளவுக்கு அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். நாங்கள் இங்கே வந்தே 2 நாள் தான் ஆகுது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சா. இது எல்லாமே இந்த பொருள் கொட்டு இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினதா. இது காஃபி தூள் பாட்டில் எக்ஸ்ட்ராலாம் அவங்கலாம் இந்த தெண்டமாலாம் என்ன சொல்லுவாங்க, வேஸ்ட் ஆக்காமல் இதுலேயே இந்த பொருள்லையே வந்து பொருள்லாம் போட்டுக்கிறது. நானும் இப்படி தான் பண்ணுவேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோன்னு நினைக்கிறேன் பழைய சேனலில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு இதோட எல்லாமே. வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டை சொல்லுங்கள், க்ளீனாக வச்சிடல அப்படின்னு சொல்லாதீங்க. அது அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது, நிறைய இடமும் அதிகமாக இருக்குங்க. இங்கே மேலெலாம் வந்து பாத்திரம் கவுக்கிறதுக்குலாம் நிறைய. வீடு சூப்பராக இருக்குது. எவ்வளோ இது? 5000 ரூபா தாங்க வாடகை. எவ்வளோ பெரிய வீட்டை பாருங்கள். நான் இருக்கிற வீடு வந்து 5900. ஹாலு சின்னது, ஒரே ஒரு ரூமு, இதுக்குமே பூஜாரையுமே கிடையாது. இதில் 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் இருக்குது. சூப்பராக இருக்குது வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாங்க, வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.